ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க எல்லாருமே எங்க கோவிலுக்கு போறோம். தம்பிக்கு 1 வயசு முடிஞ்சிருச்சு. சரி ஒசூர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவனுக்கு மொட்டை போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பொறந்த முடி ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்போ கோவிலுக்கு வந்து சாமிக்கு ஏதாச்சும் அபிஷேகம் பண்ணிட்டு, பொங்கல் வச்சு படையல் போட்டு, அதுக்கப்புறம் தான் மொட்டை போடுற பழக்கம் இங்கலாம். அதனால அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, நாங்க காலையில ஒரு 9:30க்கெல்லாம் கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஏதாச்சும் ஃபங்ஷன் டைம்லலாம் கோவிலுக்கு போனோம் அப்டின்னா, ரொம்பவே வந்து கூட்டமா இருக்கும். அதேமாரி பொங்கல் வைக்கிறதெல்லாம் வந்து நெறைய பேர் வந்து வைப்பாங்க. நாங்க பாப்பாவுக்குலாம் பொங்கல் வச்சு மொட்டை போடுறப்ப பயங்கர கூட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க ரொம்ப சீக்கிரமா போயிட்டதுனாலயா, இல்ல திங்கட்கிழமை போனோம் அதனாலயா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு நாங்க தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் பேர் வந்தாங்க. இந்த மாரி அடுப்பெல்லாம் நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு, அடுப்புக்கு வந்து மஞ்சள், குங்குமம்லாம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சூடம் ஏத்தி நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கல் தான் வைக்கலான்னு இருக்கிறோம். அத்தை வந்து பக்கத்துல இருந்த ஒரு கல்லுல வந்துட்டு பாசிப்பருப்ப வறுத்துட்டு சேர்த்தா வாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னதான் வந்து கேஸ் ஸ்டவ்ல நம்ம வந்து விதவிதமா வந்து சமைச்சாலும் சரி, இந்த மாரி எப்பவாச்சும் வந்துட்டு கிராமத்துல விறகு அடுப்பு வச்சு ஏதாச்சும் சிம்பிளா செய்யறதோடைய சுகமே தனி. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்லாம் விறகு அடுப்பு யூஸ் பண்ணாததுனால என்னமோ தெரியாது. ஒரு நாள் அது செய்றப்போ ரொம்ப ஆசையா இருக்கும். அதனால அத்தைக்கிட்ட நானே செய்றேன்னு சொல்லி கேட்டு வாங்கி, நானே தான் வந்து செஞ்சுட்டுருந்தேன். இப்ப நாங்க அங்க பொங்கல் வைக்க ரெடி பண்ணிட்டு இருந்த கேப்ல பாப்பா, தம்பி எல்லாம் வந்துட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஜில் ஜில்னு காத்து வந்துச்சு பக்கத்துல குளம் இருக்கிறதுனால. என் பையன் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணதும் போதும், எங்கேயாச்சும் ஓடிட்டே இருக்கிறது தான் வேலை. ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்ட்டான். அங்க பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து ரொம்ப மண்ணா இருக்குது, ரொம்ப அழுக்காயிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அம் அங்கேயே வந்துட்டு ஆடெல்லாம் வெட்டி விருந்து சாப்பாடு வைப்பாங்க பார்த்தீங்களா? அது வந்து போடுறதுக்காக ஒரு மண்டபம் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு விளையாடிட்டு இருந்தான். அம்மா வந்து கடைக்கு போயிட்டு ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. முதல்ல வந்து பாசிப்பருப்பு வேக வைக்கலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு தான் வெந்துட்டு இருக்குது. இன்னும் வந்துட்டு பாசிப்பருப்பு ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் அரிசி போட்டா தான் சர்க்கரை சாதம் வந்து சாப்பிடும் பொழுது அந்த பருப்பு வந்து முழுசு முழுசா இல்லாம, நல்லா அரிசியோட சேர்ந்து நல்லா குழைவா வெந்திருக்கும். அதனால வந்துட்டு அத வேக வச்சுட்டுருக்குறோம். அப்படியே வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு இருக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ் வண்டி வந்துச்சு. எப்போ நாங்க அந்த கோயிலுக்கு போனாலும் சரி, ஒரு ஐஸ் சாப்பிடாம வரமாட்டோம். ஏன்னா கரெக்ட்டா வந்துட்டு ஒரு 11:30, 12 மணி ஆனுச்சுன்னா ஐஸ் வண்டி வந்துரும். எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எப்படா வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிரசாதத்த வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே யோசிச்சாங்க. இப்ப வந்துட்டு அடுத்ததா வந்து தாளிச்சு கொட்டணும். அந்த நெய்யில வந்து முந்திரி பருப்பும், முந்திரி திராட்சையும் மட்டும் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா, பொங்கல் வந்து ரெடி ஆயிடும். அதுக்குள்ள எங்களுக்கு வந்து பூசாரி வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கோவிலுக்கு நான் வந்துட்டேன். பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து சடனா வந்து பொங்கல்லாம் வந்து சீக்கிரம் இறக்கி வச்சுட்டு, தாளிச்சு கொட்டிட்டு, தம்பிக்கு மட்டும் போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவசர அவசரமா வேலை பண்ணிட்டு இருந்தோம். நெய்யில வந்து வறுத்து கொட்டுறதுக்காக முந்திரி பருப்பு எடுத்து பார்த்தா, கடைசி நேரத்தில தான் பார்த்தா முந்திரி பருப்பு வந்து உடைக்காமயே அப்படியே முழுசு முழுசா இருந்ததுனால, அர்ஜென்ட்டா வந்துட்டு அத வேற வந்து உடைச்சுட்டு இருந்தோம் நானும் அத்தையும். அப்பதான் வந்து பிரசாதம் குடுக்குறப்ப அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காச்சும் வந்து முந்திரி பருப்பு கிடைக்கும். முழுசா போட்டோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு இருக்காதுங்க இல்லையா? அதனால முதல்ல வந்து முந்திரி பருப்ப சேர்த்துட்டு, அது கூட வந்துட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் முந்திரி திராட்சை சேர்த்தோம் அப்படின்னா, முந்திரி திராட்சை வந்து பபிள்ஸா நல்லா பொங்கி வரும். அந்த மாரி வந்ததுக்கப்புறம் ஒண்ணா சர்க்கரை பொங்கல்ல சேர்த்துடணும். இறக்கி நடை கூப்பிட்டு வா, நடத்தி கூப்பிட்டா இறக்கி. தலையில் தொடுத்துட்டு பார்க்குறான். அவன் அவங்க அக்காவுக்கு முடியும். சொன்னா ரத்தம். ஓகே ஓகே. வட 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 வட.
அவ்வளோதான்டா. ஏய் விடி நானும் வர்றேன். ஆச்சா சூப்பர். கொஞ்சம் பிடிக்கல அந்த காது வரும். கொஞ்சம் பார்த்து இன்னும் வரணும். உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சு. ஓரளவுக்கு அப்படியே பரவாயில்ல அப்படியே இது பண்ணி விடுதியா. எரிய கொஞ்சம் கூலாகும். இல்லைன்றது வேற ஒன்றும் தெரியாமல் இருக்கு அதுதான். ஏன் ஏன் ஒரு வழியா தம்பிக்கு வந்து மொட்டைலாம் போட்டு சாமிக்கு அபிஷேகம்லாம் கொடுத்து பிரசாதம்லாம் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. கடைசியா வந்து கோவில்லேருந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தம்பி வந்து கொஞ்சம் அழுகையெல்லாம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நல்ல மூடுல இருந்தான். சரி கோவில்லே கொஞ்சம் நடக்க விட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன நடக்க விட்டுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா வந்து அப்போ எவ்வளோ அழுதான் பாருங்க. இப்போ நல்லா குஷி ஆயிட்டான். மணி பார்த்தீங்கன்னா 3:30 போல ஆயிடுச்சு. சரி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு எடுத்துட்டு வந்த பொருட்கள் எல்லாமே பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.